1980 நான் கம்யூனிஸ்ட் கட்சி சின்ன பிள்ளையில வந்துட்டேன். கடந்த 30 வருஷமாக நல்லகண்ண ஐயாவே எனக்கு நல்லா கட்சியில் இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி லைனில் ஜாதி கலவரம் ஒன்று 96 97 வருஷம் ஞாபகம் இல்லை. அந்த நடந்து சிலரை வெட்டி கொண்டுட்டாங்க. அப்போ அந்த கலவரமே தேவையில்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சாதி வேணாம் மதம் வேணாம்னு சொல்லி ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தி மதுரையில் பெரிய ஒரு உண்ணாவிரத்தை நடத்தினார். அப்போ அதே மாதிரி கோயம்புத்தூரில் வேட்பாளர்னு அறிவித்தோடனே 4 வேட்டி சட்டை எடுத்து வச்சுட்டு எளிமையாக போய் பெரிய அன்னைக்கே பிஜேபியில் பணவளம் உள்ள ஒரு ஆளோட நின்று ஒரு 5 லட்சம் ஓட்டு மக்கள் மத்தியில் வாங்கினார். நல்ல கண்ணு தான் எங்கள் கட்சிக்கு ரொம்ப வழிகாட்டியாக இருந்தார். அவரைத்தான் நாங்கள் பின்பற்றி கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் 40 வருஷமாக இருக்கேன். நல்ல கண்ணு இப்படி படுத்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறையா அதாவது வதந்தியை நிறையா கிளப்புறாங்க. அதை யாரும் நம்ப வேணாம்னு உங்கள் டிவி மூலியமாக சொல்லிடுங்க. அவர் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இருந்து எங்கள் கட்சிக்கு வழிகாட்டி அவர் தான் ஆலமரம். அவரை வச்சுட்டே நாங்கள் அவர் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம். அவர் யதார்த்தமாகவே மிக எளிமையானவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மதுரை தமுக்கத்தில் ஒரு சமூக நீதி மாநாடு போட்டிருந்தார். அப்போ கலைஞர் அப்போ எங்கள் கட்சி மதுரையில் கொஞ்சம் பலகீனமாக தெரிஞ்சு ஆள் கம்மி. அப்போ அவர் உங்களுக்கு தமிழ்நாடு ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சுருக்கேன் தலைவரேன்னு அப்போல்லாம் ட்ரெங்கால் போனேன். அதில் சுற்றி உங்களுக்கு தமிழ்நாடு ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் ரொம்ப வறுமை. அவர் சொல்கிறார் எங்கள் தோழர்கள் எனக்கு சந்தான லாட்ஜில் ரூம் போட்டிருக்காங்க, நான் அங்கே தங்கியிருக்கேன். சரிங்க தலைவரே நான் காரை அனுப்பி வைக்கிறேன். இல்லை எங்கள் தோழர் வண்டி ரெடி பண்ணிட்டாங்க, நான் எங்கள் தோழரோடு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எளிமையாக வாழ்ந்தவர் நல்லகண்ணையா. அவரை பின்பற்றித்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இருக்கிற தலைவர்களும் அதே பாணியத்தையும் கடைப்பிடிக்கிறாங்க. கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை. அதைத்தான் நாங்களும் கற்றுருக்கோம். எங்கள் கட்சியும் அதே வழிகாட்டுது. அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் எங்கள் கட்சிக்கு பலம். அவரும் இந்த கட்சி ஒரே வருஷத்தில் பிறந்தது. 1925 அவர் பிறந்திருக்காரு. கட்சி தோண்டி இருக்கு. இப்போ 100 வயசை கடந்து 101 வயசு இருக்காரு. இனி போகிற சன்னதியெல்லாம் அப்படியெல்லாம் இருப்பாங்கங்கிறத எந்த காரணத்தை கொண்டு சொல்ல முடியாது. இப்படி ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப அருது.